ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாய் ஆர்கானிக். லைசாயில் அதாவது பேன் ஆயில் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். தலையில் இருக்கிற பேன்களை வந்து இயற்கை முறையிலேயே நேச்சுரலாக எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வெளியில் கொண்டு வரத்துக்கான இந்த ஹேர் ஆயில் இது வந்து எப்படி தயாரிச்சிருக்கோம் அப்படின்னா காட்டுச்சீரகம், காக்கை கொல்லி. இது வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பயன்படக்கூடிய ஒரு மூலிகைகள். இது வந்து இந்த ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி பேன்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் அது பேன்களுடைய முட்டைன்னு சொல்லக்கூடிய ஈர்களையும் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முடியில் வந்து இந்த ஈர்கள் வந்து அதாவது பேன்களோட முட்டை வந்து அதனோட பாண்டேஜ் வந்து ஹேரில் ரொம்ப டைட்டாக இருக்கும், நல்லா அட்டாச் ஆகியிருக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ண போனால் அந்த அந்த பாண்டேஜ் வந்து நல்லாவே கம்மியாயிட்டே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். கம்மியாக ஓரளவுக்கு இருக்குது, ஹேரில் வந்து பெயின் தொல்லை இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாலே போதும். இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு 2 முறை ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் பயன்படுத்திட்டு மீதி இருக்கிற இதில் வாரம் ஒரு முறை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இது வந்து தலையில் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பேன் சீப்பு வச்சு நம்ம வாரும்போது அந்த பேன்கள் எல்லாம் வெளியில் வர்றது நல்லாவே பார்க்க முடியும். இது வந்து அந்த ஸ்மெல்லுக்கு இது எப்படி இந்த பேன்கள் வந்து வெளில வருதுன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த ஹெர்பலில் இருக்கிற காம்பனண்ட்டை வந்து அந்த பேன் வந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் அந்த பேன் வந்து கடித்து பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸ்கேல்பில், அதாவது தலையில். இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த காக்கை கொல்லி அண்ட் காட்டுச்சீரகம் இது 2 ஹெர்பல்ஸும் ஒரு கிருமி நாசினியாக ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியோட அதையும் சரி பண்ணி கொடுக்கும். இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சேஃபான ப்ராடக்ட். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.